ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தொடர்பாக போராட்டம் நடத்தினால் அனுமதி மறுப்பு அப்படின்ற மாரி காவல்துறை ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரம் நடந்து முடிஞ்சது. கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு மேற்பட்டோர் அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 13 லட்சம் பேர் அந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இந்த வகையில் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தரத்தை ஒட்டி தான் கேள்விகள் எழுப்பணும் அப்படின்ற மாரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. 10th சிலபஸ் தான் கேட்கணும். பட் இருந்தாலும் 10th மாரி நிறையா பார்த்தா வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க, டிகிரி லெவலில் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாரி ஆஸ்பிரண்ட் சார்பாக நிறையா பார்த்தா கொஷின்ஸ் எழுப்பினாங்க. ஸோ டிஎன்பிசி தரப்பில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாரி ஒரு சில பேர் தெரிவிச்சிருந்தாங்க, ஒரு சில அதிகாரிகள். ஸோ இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு சில ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் சார்பில் இந்த மாதிரி தமிழ் தெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஓலைச்சூழலில் தான் கேள்வி எழுப்பியிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் சார்பில் எல்லாருமே ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தலாம் அப்படின்ற மாரி மதுரையில் ஒரு டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் நடத்தலாம் அப்படின்ற மாரி. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறை பதிலளிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு தமிழ் மொழி வினாத்தாள் சர்ச்சை தொடர்பாக போராட்டம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி மதுரை மாநகர காவல் ஆணையர் பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. போராட்டம் எதற்காக அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரீ எக்ஸாம் வைக்கணும். ஏன்னா இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அட்டன் பண்ணியிருக்காங்க. அதனால் ரீ எக்ஸாம் வைக்கணும். அதேமாரி வரும் எக்ஸாம்லாம் பார்த்தா ஒழுங்காக கடைபிடிக்கணும் அப்படின்ற மாரி போராட்டம் நடத்துகிற மாரி ஆலோசனை பண்ணாங்க. பட் அதுக்கு மதுரை மாநகர காவல் ஆணையர் பார்த்தீங்கன்னா போராட்டத்துக்கு அனுமதியில் நடத்தக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு முக்கிய அப்டேட்டை சிம்பிளாக போட்டு உடச்சிட்டாரு. பட் பார்த்தா ஒரு சில கட்சி தலைவர்களை பார்த்தா கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. பட் இது வரைக்கும் எந்த யூஸுமே கிடையாதுங்க. ஸோ இதான் உங்களுக்கான பத்திரிகை செய்தி மாரி. அதாவது காவல் உதவி ஆணையர் இருக்காங்க பாருங்க, அவர் இந்த ஒரு சுற்றறிக்கையை கொடுத்துருக்காரு. 18/5/2025 என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாநகர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 27/2025 11 மணி முதல் 1 மணி வரைக்கும் தமிழ்நாடு அனைத்து நிலைப்போட்டி தேர்வாளர்கள் சங்க உறுப்பினர்கள் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு நடத்த அனுமதி கோரியது, அனுமதி மறுத்து ஆணை பிறப்பித்தல் சம்பந்தமாக அப்படின்றத உங்களுக்கு பார்த்தா சொல்லியிருக்காரு. ஸோ அனுமதியை பார்த்தா மறுத்திருக்காங்க. ஸோ எதன் காரணமாக அப்படின்னா, தேர்வர்களுக்கு வயது உச்ச வரம்பு, எஸ்எஸ்சி பிரிவிற்கு காலியாக உள்ள இடங்கள், இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எதுக்காக அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தங்களது மனு என்னால் கவனமுடன் பரிசீலனை செய்யப்பட்டது. தாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த கோரியுள்ள பழங்காநத்தம் ரவுண்டானா அருகில் உள்ள இடம் வர்த்தகம் நடைபெறும் பகுதியாகவும் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு அதிக அளவில் வாகன போக்குவரத்து நிலவும் பகுதியாக உள்ளது. மேற்படி ஆர்ப்பாட்டத்தில் அதிக அளவில் ஆண் மற்றும் பெண் தேர்வர்கள் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது. இதனால் இச்சந்திப்பில் சீரான போக்குவரத்து தடைபடும். தவிர இச்சந்திப்பு வழியாக சென்று வரும் அவசர கால ஊர்திகள் சென்று வர இடையூறு ஏற்படும் என்று காவல் ஆய்வாளர் பார்த்தா ஒரு அறிக்கை அனுப்பியிருக்காரு. ஸோ இதனால் நாங்கள் உங்களுக்கு அனுமதி மறுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை வச்சுருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு காரணத்தை காட்டி இந்த ஒரு போராட்டத்தை பார்த்தா மறுக்கிறாங்க. அதுதான் விஷயம். ஸோ அதேமாரி பார்த்தா மதுரை காவல் ஆணையர் பத்திரிகை செய்தியிலும் இதை சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி அதே இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்நிலையில் ஒரு அந்த ப்ரைவேட் கேண்டிடேட் அந்த கோச்சிங்லேருந்து மையத்திற்கு ஆள் சேர்ப்பதற்காக இது போன்ற பொய்யான செய்திகளை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அறிவிப்பு செய்துள்ளார். எனவே அரசு தேர்வுக்கும் தயாராகும் மாணவர்கள் மற்றும் தேர்வர்கள் அவருடைய பொய்யான அறிவிப்பை நம்பி ஏமாற வேண்டாம் அப்படின்ற மாரியும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக போராட்டம் நடத்துவது ஒரு அரசுக்கு கவனத்தை கொண்டு போனோம். அதனால தான் அதுக்கே பார்த்தா அரசு அனுமதி மறுத்திருக்காங்க. இன்னமும் பார்த்தா நிறையா ஊடகங்கள் இருக்காங்க பாருங்கள், யாருமே வாயை திறக்காமல் இருக்காங்க. அதுவும் பார்த்தா ஒரு சேரான நியூஸ் தாங்க. ஏன்னா அவங்களாம் தெரிவித்தா மட்டும்தான் இன்னமும் இது நல்லா அதிகபட்சமாக ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கேற்ற ஒரு முடிவு எடுப்பாங்க. டிஎன்பிசி தரப்புலேருந்தும் அஃபிஷியலாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. குரூப் 4 எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு பார்த்தா கண்டிப்பாக ஒரு ஏமாற்றமே, கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடச்சே ஆகணுங்க. அட்லீஸ்ட் ரீ எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா இவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்னு சொல்ல, மேபி இதுக்கு வர போகிற எக்ஸாமாச்சும் ஒழுங்காக நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு அறிக்கையாச்சும் அவங்க கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கடுத்து குரூப் 2 விட்டுருக்காங்க. குரூப் 2லையாச்சும்
அதே ஸ்டாண்டர்டு கொஷின் கேட்பாங்களா இல்லை அதோட பெட்டராக கேட்பாங்களா அப்படின்றது தெரிய வரல. இந்த மாதிரி நிறையா வந்து கேள்விகள் எழுப்பு ஆஸ்பிரன்ட் சார்பில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாரி. போராட்டத்துக்கு அனுமதி அளிச்சிருக்கலாம் மேபி. ஸோ நீங்கள் வேறு இடத்துல வைங்க அப்படின்ற மாரி கூட சொல்லி ஸோ அவங்க வந்து ஒரு அனுப்பியிருக்கலாம். பட் போராட்டத்துக்கு அனுமதியே இல்லை அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா தேர்வுகளுக்கு ஒரு நியூஸஸே இல்லைன்னா சொல்லலாம். அவங்களும் வந்து பார்த்தா அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏதாச்சும் அவங்க ஒரு தீர்ப்பை கண்டிப்பாக வந்து சொல்லியே ஆகணும். அட்லீஸ்ட் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனாச்சும் கொடுங்க. அப்போ தான் அவங்க நம்பி அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிப்பாங்க. ஸோ ஒரு சில ஊடகங்களில் வந்து பார்த்தா பேசியிருந்தாங்க. ஒரு சில ஊடகங்கள் எதுவுமே ஒன்றும் வாயை கூட திறக்காமல் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தா ஒழுங்காக மாணவர்களுக்காக எதிர்த்து பேசினா ஒழுங்காக இருக்கும். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்றத. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.